அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், என்றென்றும் நலமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங் சீரீஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங் ஸ்கெட்சிங்கில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒர்க்காக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ கலரிங் போயிட்டுருக்கு. கலரிங்கில் மெயினாக பாடி பார்ட்ஸ், அதாவது கை, கால், ஃபேஸ், இந்த ஏரியாலாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆளுங்கிறத. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக வரும். சரிங்களா? இப்போது கையில் பார்த்தோன்னா பேஸ் கலர் நம்ம போன பதிவிலே கொடுத்துருந்தோம். அது ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த மாதிரி ஆரஞ்சு கலர் டேரெக்டாக எடுத்துகிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாத்துலேயும் நம்ம ஷேடிங் கொடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே கைக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஷேடிங்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது நம்ம ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்னிக்ஸ்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அந்த பொசிஷன் மாறுறப்போ அந்த இடத்துக்கு ஏற்றது மாதிரியான ஒரு எந்தெந்த இடத்துல ஷேடிங் டார்க் ஷேட் வரணும், இந்த இடத்துல லைட்டிங் வரணும், அந்த டெக்னிக்லாம் நான் நிறையா தனியாக கை சொல்லிக் கொடுக்குறப்ப கொடுத்துருக்கேன். மற்றபடி இதில் நம்ம கொடுத்துருக்கிறது அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஷேடிங் ஒரு பக்கம் டார்க் ஷேட், ஒரு பக்கம் லைட் ஷேடுன்னு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சு கலரை டேரெக்டாக எடுத்திருக்கோம். ஃப்ளஸ்டின்ட்டு மேலே ஷேட் பண்ணுறப்போ ஆரஞ்சு கலரில் தான் நம்ம ஷேட் பண்ணுவோம். நார்மல் ஆரஞ்சு கலர் தான் போஸ்டர் கலரில். அந்த கலரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியாக ஒரு லேயர் ஷேட் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் எடுத்து செகண்ட் லேயர் கொடுக்கணும். இது மாதிரி கொடுத்துட்டு அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ப்ரஷ்ஷில் மெர்ச் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் நம்ம ஷேடிங்ஸில் பண்ண வேண்டியது. கையோட உள்ளங்கை, அந்த கையோட ஒயிட் ஏரியா சைட்லாம் கிரிம்சன் ரெட்டில் லைட்டாக பிங்கிஷாக காமிச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி காட்டிக்கலாம். நெயில்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒயிட் கலர் காட்டணும். நெயிலெலாம் அந்த எட்ஜஸில் எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் தெரியாது, சில இடத்துல காட்டியிருப்போம். அந்த இடத்துலலாம் லைட்டாக ஒயிட் கலர் வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுப்பாக. அப்படி இல்லைன்னா ரெட் கலர் வைக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஒயிட் வைக்கிறது தான் சூட் ஆகும். அடுத்தது நம்ம லைனிங் கொடுக்குறோம். பேஸ் கலர், அதாவது அந்த ஷேடிங் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மேலே லைனிங் கிரிம்சன் ரெட்டில் எடுத்துகிட்டு டேரெக்டாக அந்த மாதிரி ஃபைன் ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு நம்ம லைனிங் இந்த மாதிரி கொடுத்துக்கணும். லைனிங் கொடுக்குறப்போ ரொம்ப பேப்பரில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஃபைனாக ப்ரஷ்ஷை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பட்டை லைன் இல்லாமல் நல்லா நமக்கு ஃபைன் லைன் கிடைக்கும். நிறையா ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். மெயினாக பக்கத்தில் ஒரு பேப்பரை வச்சுட்டு ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு அதில் லைன் போட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த போர்டில் லைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். பெயிண்ட் எடுத்துகிட்டு டக்குன்னு இதில் வைக்க போனோம்னா நமக்கு அது கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் நடக்க செய்யும். ஸோ ரீஒர்க்கு பண்ணுற மாதிரி ஆகிடும், நம்ம டைமும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் பேப்பர் பக்கத்தில் எப்போவுமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் லைன் கொடுத்து பார்த்துட்டு நம்ம இதில் கொடுக்கணும். இப்போ இந்த 2 கை கொடுத்தது போலவே அந்த கைக்கும் 2 கைக்கும் இந்த போல் லைனிங் கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த லைன்ஸ் கீழே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இல்லைனா நான் அடுத்த பதிவில் கூட நான் சொல்லுவேன் தெளிவாக. அந்த பேஸ் கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி லைனை இன்னும் கொஞ்சம் எடுப்பாக வெளியே காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டெக்னிக் இருக்குது. அப்புறம் கூடவே இன்னொரு டெக்னிக் கூட நான் சொல்கிறேன். தனியாக அதுக்கு நான் ஒரு பதிவு போடுறேன். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக பென்சிலில் இந்த மேலே போஸ்டர் கலர் பேஸ் கொடுத்துட்டு மேலே ட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பென்சில் கலரில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும் நமக்கு. அந்த கிளார் எஃபெக்ட் நம்ம மேலே பெயிண்ட் பண்ணாலும் அந்த கிளார் எஃபெக்ட் தெரிஞ்சு அது நமக்கு பென்சிலில் வரைஞ்சிக்கோங்கிறத காட்டி கொடுத்துரும். ஸோ அந்த இடத்துல பெயிண்டிங்கோட நம்ம கொடுத்த பெயிண்ட்டோட கலர் டல்லாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அதுக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா கார்பன் பென்சில் விற்கிது. கார்பன் பென்சிலில் பண்ணால் கிளார் இருக்கும். அதுக்கு பதிலாக கார்கோல் பென்சில் இருக்குது. அந்த கார்கோல் பென்சில் வாங்கிட்டு நம்ம அதில் ட்ரா பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்தியன் இங்க்கு யூஸ் பண்ணி நம்ம பேஸ் கலருக்கு முன்னாடி ஹைலைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேலே கொஞ்சம் தெரியும். பட் ஃபேஸ்லலாம் அந்த அளவுக்கு நம்ம கொடுக்க முடியல, தெரியல அப்படின்னு தோணுச்சு, இல்லை கோட்டிங் நிறையா கொடுத்துட்டீங்க பை மிஸ்டேக்கில் அப்படின்றப்போ நம்ம இந்த மாதிரி கார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது நான் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ தான் நான் உங்களுக்கு அப்போ வீடியோ தனியாக செப்பரேட்டாக போடுறேன். புதுசாக எனக்கு கிடச்ச ஐடியா அது. அப்புறம் அந்த விளக்கு தீபத்துக்கும் லைட்டாக ஒரு கலரிங் கொடுத்துட்டு சேவர் கொடிக்கு கொடுக்க போகிறோம். சேவர் கொடி அந்த கொடியில் ஒயிட் பாதி கொஞ்சம் மறைஞ்சிரும் கையில். ரிமைனிங் பாதி தெரிகிற மாதிரி பாதி சேவல் மட்டும் இதில் காட்டியிருக்கேன். அந்த பாதி சேவல் மட்டும் ஒரு ப்ளூ கலர், டார்க் ப்ளூலையும் எல்லோ கலரும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி, அந்த டார்க் க்ரீனிஷ் ப்ளூ இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கலரில் அந்த சேவல் பாதி மட்டும் காட்ட போகிறேன்.
பாதியில் முக்கால்வாசி வந்துடும். அந்த வால் பகுதி மட்டும் கொஞ்சோண்டு ஹைட் ஆகும். அந்த வால் பகுதி ஹைட் ஆனதுக்கப்புறமா கொடி கொஞ்சோண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கைக்கு அந்த பக்கம் தெரிகிற மாதிரி வரும். அதை மட்டும் நம்ம லைட்டாக வந்து வெளியே காட்டி ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாலை மேலேயே வந்து எடுத்து விட்ட மாதிரி வச்சுட்டா போதும் நமக்கு. இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி லைட்டாக, அவ்வளோதான். மிச்சதெல்லாம் வந்து கைக்குள்ளே மறைஞ்சிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டும் கொடியை வந்து வெளியே காமிச்சு மெர்ச் பண்ணிக்கணும். டிசைன் வந்து சேம் அதில் இருக்கிறது போலவே. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கை முடிஞ்சிருச்சு. அந்த சேவக்கொடி ஏரியா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கால் பகுதிக்கும் அதே போல் அந்த கொலுசுக்கு மேல் பகுதியில் தோத்திக்கு கீழே இருக்க கேப்பையும் வந்து எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டு ஃப்ளஸ்டின்ட்டு வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கீழே வந்து ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணுறதுக்காக ஒரு சின்ன லைன் கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஷேடிங் காமிச்சிடலாம். ஆரஞ்சு கலரில் வந்து ஷேடிங் வாஷிங் கொடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் லைனிங் எடுத்து கிம்சன் ரெட்டில் கொடுத்து ஃபைனல் பண்ணிக்க போகிறோம். இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு ஷேடிங்கில் கொடுத்துரும் அப்படின்னா ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா நமக்கு ஈஸியாக வந்து அதில் இது பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைனிங்கில் எடுத்து டார்க்காக கொடுத்து நம்ம முடிச்சுக்கலாம் 2 கால்லையுமே. நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா கை கால்களுக்கெல்லாம் வந்து நிறைய போசஸ் வந்து நிறைய ஷேடிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தனித்தனியாக வீடியோ வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். அதில் பார்த்து ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். புதுசாக இது வரைக்கும் பார்க்காதவங்க யாரும் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ அப்படின்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். தனியாக செப்பரேட்டாக டாபிக் கொடுத்து போட்டிருப்பேன், ப்ளேலிஸ்ட்டு பாடி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கை காலுக்கெலாம் வந்து நிறையா வந்து ஸ்கெச்சஸும் சரி ஷேடிங்ஸும் சரி நம்ம கொடுத்துருக்கோம். அதில் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். போட்டுட்டு மேலே வந்து நெயில்ஸும் அதே போல் நம்ம கட் பண்ணி காமிச்சிக்கணும். அதே போல் இந்த முருகன் படத்தில் இருக்க கமர்ஷியல் கார்லண்ட் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தனியாக வந்து செப்பரேட்டாக கமர்ஷியல் கார்லண்டுக்கு தனியாக வந்து வீடியோ போடுறேன், இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஜூம் பண்ணி எடுத்து. இப்போ இந்த கால் பகுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபேஸ் தான் மெயினாக இருக்குது. ஃபேஸை வந்து நான் ரொம்ப தெளிவாக ஜூம் பண்ணி நல்லாவே காட்டியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து படம் வந்து ஃபேஸை தவிர மிச்ச எல்லாத்தையும் மெயினான கலரிங் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த ஃபினிஷிங் டச்சுங்கிறத வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவில் வந்து ஃபேஸை வந்து முடித்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். மெயினான கலரிங் ஃபுல்லாக வந்து இந்த பதிவில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபேஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷனுக்கு என்ன பண்ண போகிறோம், ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் வந்து ஐஸ் நோஸ் வருமோ அந்த இடத்த வந்து ஓரளவு நமக்கு தெரியும். பேஸில் கொடுத்துருக்க லைன்ஸ் வந்து ஓரளவு தெரியும். நான் ஃபேஸுக்குமே வந்து முருகர் ஃபேஸ் தனியாகவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுலேயுமே நான் வந்து ரொம்ப தெளிவாக தான் குயிக்காக முடிச்சிருக்கோம். ஸோ நமக்கு இதுலேயுமே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். உங்களுக்கு 2 முறை பார்த்தா இன்னும் ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோஸையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஃபேஸ் பாடி பார்ட்ஸ்லேயே நமக்கு ஃபேஸும் இருக்கும். இல்லை ஃபேஸுங்கிறது தனி ப்ளேலிஸ்ட்லேயே நான் போட்டிருக்கேன் நிறையா ஃபேஸ் வீடியோஸ், அதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் இந்த மாதிரி பண்ணிக்கணும். அதை விட முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரணும். நம்ம கொடுத்துருக்க அந்த நெத்தி பகுதியிலேருந்து கீழே கழுத்து பகுதி வரைக்கும் வந்து அந்த ஃபேஸோட டைரெக்ஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும்போதே. ஏன்னா நம்ம எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அது நமக்கு ரிஸ்க்காக தெரியும் கரெக்ஷன் பண்ணுறது. ஸோ ஐடென்டிஃபை பண்ணும்போதே வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நல்லா ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க. போர்டை எடுத்து நல்லா பார்த்து ஆங்கிள் மாற்றி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த ஷேடிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஐடென்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆரஞ்சு கலரில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து ஷேடிங்ஸ் வரணுமோ அந்த ஏரியாலெலாம் கொடுக்க போகிறோம். அதாவது பொதுவாக பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபேஸில் எங்கெல்லாம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம ஷேடிங் காட்டணும், டார்க் ஷேடு. எங்கெல்லாம் கொஞ்சம் மேடாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு லைட் அப் வந்து காட்டணும். இவ்வளோ தான் ஷேடிங்ஸ்க்காக நம்ம பண்ண வேண்டியது. இப்போ அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அதே போல் ரொம்ப ரிப்பீட்டடாக வந்து ஷேடிங் ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சி ப்ரஷ்ஷில் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் வச்சோமா 2வது தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை மெர்ச் பண்ணோமா அப்படின்ற அதோட நிறுத்திக்கிற மாதிரி நல்லா யோசிச்சுட்டுங்கிறத விட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போர்டில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போது பிளாக் ஏரியா ஹேர் ஏரியாலாம் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சு கலர்லேயே ஐடென்டிஃபை பண்ணிடுறேன். அதுக்கு மேலே பிளாக் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஃபேஸோட அவுட்லைனும் நம்ம கொடுத்துக்கலாம். எல்லாமே வந்து ஷேடிங் கலர்லேயே வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குரிய கலரில் எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் ரிசல்ட்டு.
இப்போ ஃபேஸோட ஷேடிங்ஸ் வந்து ஓரளவு நம்ம ஹைலைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வாய் சுற்றி இருக்க ஏரியாலாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும். வாய் சுற்றி, வாய்க்கு கீழ்ப்பகுதி இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணணும். கன்னம் பகுதிக்கு வந்து ஷேடிங் கொடுத்துட்டு அதையும் நான் வாஷ் பண்ணி மெர்ச் பண்ணிக்கிறேன். மெர்ச் பண்ணதுக்கப்புறமா ரிமைனிங் வந்து இருக்கிறது அந்த வாய்ப்பகுதி மட்டும்தான். மூக்கு கீழ்ப்பகுதி, வாய்க்கு கீழ்ப்பகுதி, வாயை சுற்றி இருக்க ஏரியா அதையும் வந்து நம்ம ஷேடிங்கில் வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து நமக்கு செட் ஆகிடும். நம்ம எங்கே ஆரஞ்சு கலர் வைக்கிறோனாலும் அதை எட்ஜஸை வந்து சுற்றி கண்டிப்பாக நம்ம வந்து மெர்ச் பண்ணியிருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கக்கூடியதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ லைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். லைனிங் கொடுக்குறப்போ லிப்ஸுக்கு வந்து நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த கலர் மாற்றி வரப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகி தெரியும். இப்போது கிரிம்சன் ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து இந்த மாதிரி லைனிங் கொடுத்துக்கலாம். ஃபேஸோட அவுட்லைன் ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டு முக்கியமான விஷயம் நம்ம முன்னாடி சொன்னது தான், ஃபேஸ் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 2 சைடும் வந்து கரெக்டாக இருக்கா, ஃபேஸ் வந்து சென்டராக இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன்லேயே கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா லைனிங் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ காது பகுதியும் முடிச்சுக்கலாம். இப்போ வந்து லிப்ஸில் வந்து இந்த சென்டர் லைன் ஃபஸ்ட்டு, அப்புறம் 2 சைடும் டாட்ஸு, அதை சுற்றி கொடுக்குற ஆரஞ்சு இந்த ஷேடிங்ஸ் வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கணும் இன்னுமே கூட. இப்போ லிப்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபில் பண்ணுறது லிப்ஸுக்குமே நான் எல்லாமே தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதில் போய் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். லிப்ஸுக்கு, நோஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து கண்ணில் பிளாக் ஏரியாவுக்குமே வந்து ஃபஸ்ட்டு கிரிம்சன் ரெட்டில் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிளாக்கில் கொடுத்து நமக்கு இன்னும் சின்ன மைனூட் கரெக்ஷன் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த பிளாக் கொடுக்குறப்ப நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் நடந்துராது. ரொம்ப மைனூட்டாக ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரிப்பீட்டடாக அந்த மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்போ நமக்கு கரெக்ஷன் வந்து சரியாயிடும். அதுக்கு வந்து நமக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி லேயர் பை லேயராக நம்ம ஒர்க் பண்ணுறப்போ எடுத்தோடனே டக்குன்னு நம்ம பிளாக்கை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லேயர் பை லேயராக நம்ம ஒர்க் பண்ணுறப்போ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிளியர் ஆகிடும். நம்மளே வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவோம் ஃபைனலாக பிளாக் வைக்கிறப்போ. இது வந்து ஒரு மெயினான டிப்பு. ஸோ அதை வந்து எப்போவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது ஃபைனலும் பண்ணியாச்சு. கரெக்டாக எங்கெங்கே என்னென்ன கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அவுட்லைனும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது வந்து நம்ம கண்ணை வந்து ஃபைனல் பண்ணிடலாம். இப்போ பிளாக் எடுத்துக்கலாம். பிளாக் எடுத்துகிட்டு ஐப்ரோ ஏரியா, அந்த ஹேர் ஏரியா எல்லா இடத்துலையும் நம்ம இது பண்ணிக்கலாம். கிரிம்சன் ரெட்லேயே ஹேரையும் ஒரு முறை நான் ஹைலைட் பண்ணி ஃபைனல் பண்ணிக்கிறேன். உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இப்போ ஒரு கலர் கொடுத்துட்ருக்கோன்னா இது அந்த கொடுத்த உடனே திரும்ப நம்ம மேலே இன்னொரு கலர் வச்சோம் அப்படின்னா நம்ம கலரோட எஃபெக்ட் வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ காய விட்டுட்டு நம்ம அடுத்தது கொடுக்கணும். அந்த கொடுத்து ஈரம் போகிறதுக்குள்ளேயே நம்ம அடுத்த கலர் மேலே வச்சோம்னா அந்த கலர் நம்ம கொடுக்க போகிற கலர் வந்து ஹைலைட் ஆகாது. ஸோ நம்ம நல்லா ட்ரையாக காய விட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்து ஃபைனல் பண்ணக்கூடிய கலர் எடுத்து வைக்கணும் மேலே. ஸோ அதுக்கு ஒரு 2 நிமிஷம் 2 செகண்டுக்கு கேப் விட்டுட்டோம் அப்படின்னா காஞ்சிரும் நமக்கு. இப்போ பிளாக் எடுத்தாச்சு. எடுத்து அந்த ஐப்ரோ, ஐலேஷஸ் அந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் பிளாக் வரணுமோ அதுலலாம் கொடுத்துடலாம். ரொம்ப பொறுமையாக கொடுக்கணும். ரொம்ப அதிகமான பெயிண்ட் எடுக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக டிப்பில் மட்டும் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துருந்தா போதும். அதுவும் பேப்பரில் வந்து ஒரு லைன் ரஃபாக பண்ணி பார்த்துட்டு நம்ம வச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு பயம் இல்லாமல் நம்ம பெயிண்டிங் பண்ணலாம். ஓவர்ஃப்ளோ ஆகாது பெயிண்ட்டு போர்டு மேலே பெயிண்ட் எதுவும். ஸோ நமக்கு சேஃப், நல்லா நிதானமாக பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா ரிலாக்ஸாக பண்ண முடியும். அந்த லிப்ஸோட 2 டாட் ஏரியாவிலேருந்து லைட்டாக டார்க் எடுக்கிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐபால் பிளாக் ஏரியா, ஐபாலையும் கொடுத்துக்கலாம். ஐபால் வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே லைட்டிங் ஏரியா வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த ஐபால்குள்ளே இருக்கக்கூடிய சின்னதாக ஒரு இருக்கும் பார்த்திங்களா ஒரு பிளாக் டாட், அதையும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். லைட்டிங் காமிக்கிறப்போ அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக செப்பரேட் பண்ணி ஹைலைட் பண்ணி விட்டுடலாம். ஃபைன் ப்ரஷ் யூஸ் பண்ணணும். இப்போ ஹேருக்கும் பிளாக் வந்து கொடுத்து முடிச்சிடலாம். ஹேருக்கு பிளாக் கொடுத்து ஹைலைட் பண்ணதுக்கப்புறமா இப்போது வேறு அந்த மூக்கோட சென்டர் ஏரியா 2 இதுக்கும் கொடுத்துக்கலாம்.
லிப்ஸுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு கிரிம்சன் ரெட்டு தான் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஷேடிங் வந்து கொடுக்கணும். கண்ணுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீழே வந்து லைட்டாக ஒரு லைட்டப் வந்து காமிச்சிக்கலாம் 2 பக்கமும். அதுக்கப்புறம் மேலே ஒரு டாட் வந்து சின்னதாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை வந்து இன்னும் கொஞ்சம் மெர்ச் பண்ணிக்கணும். லைட்டாக கீழே இருக்க லைட்டிங்கை வந்து லைட்டாக மெர்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் கண்ணோட 2 சைடும் வெள்ளை பகுதி இருக்குங்களா, அதுலேயும் நம்ம ஒயிட் வச்சு நல்லா ஒயிட் வந்து பிரைட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் திரும்ப அகைன் பிளாக் எடுத்துகிட்டு நம்ம எங்கெல்லாம் பிளாக் கொடுத்துருக்கோமோ அதை ஹைலைட் பண்ணி இன்னொரு முறை பிளாக் வச்சுக்கணும். ஆனால் காய விட்டுட்டு வச்சா நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் வந்து தெளிவாக கிடைக்கும். ஒரு கலர் வச்சு யூஸ் பண்ணோன்னே டக்குன்னு வந்து இது பண்ணக்கூடாது. மெர்ஜிங் மட்டும் இப்போ பண்ணிக்கலாம். ஐபால் மெர்ஜஸ் மட்டும் இப்போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம் லைட்டாக. இப்போது இந்த மாதிரி நம்ம இப்போ வச்சுருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் லைன் வந்து மிஸ் ஆகிருக்கும். அந்த இடத்துல வந்து பெயிண்ட் பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு முறை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கலாம். பிளாக்கில் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பிளாக்கில் கொடுத்துட்டு கீழே மேலே 2 ஏரியாலையும் நம்ம அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ அந்த மேலே இருக்க ஐயோட சுருக்கம் இருக்குங்களா கண் அந்த இமை பகுதியில், அதில் ஒரு லைன் வந்து நம்ம கிரிம்சன் ரெட்டில் எடுத்துகிட்டு கொடுக்கணும். இது வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியணும்னு அவசியம் இல்லை. மைல்டாக வந்து 2 லைன் வந்து அதில் காமிச்சா போதும். மெயினாக வந்து கண்ணுக்கு கொடுக்குற ஒர்க்கு போதும். லிப்ஸுக்கு வந்து மேலே கிரிம்சன் ரெட்டு, கீழே வந்து ஸ்கார்லெட் ரெட் வச்சு லைட்டாக அப்படியே லைட் கலரில் வந்து இது பண்ணிக்கலாம். அதையும் வந்து ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மெர்ச் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒயிட் வச்சுட்டு மெர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல கிளார் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, முக்கியமாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போது நம்ம முக்கியமாக அந்த முருகருக்குனுடைய ஐடென்டிஃபிகேஷன் பட்டை வைக்கிறோம். பட்டையும் வச்சுட்டு 3 பட்டை வர அளவுக்கு இடம் விட்டுருந்தால் போதும். அந்த அளவுக்கு இடம் விட்டு முடிச்சுட்டு நடுவில் இருக்கிற அந்த பொட்டையும் வச்சுட்டதுக்கப்புறமா லைட் ப்ளூ எடுத்து நம்ம அதை வந்து செப்பரேட் பண்ணி காட்டணும். ஐபால் வந்து கொஞ்சம் காய விட்டோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஹைலைட் பண்ண வேண்டியதை இன்னொரு முறை அந்த டார்க் ஒயிட்டை வந்து கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்க ஐபால் வந்து தனியாக ஐபால்குள்ளே ஒரு குட்டி பால் இருக்குங்களா, அதை வந்து நல்லா டார்க்காக தெரியணும். அதர்வைஸ் மிச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நம்ம ஹைலைட் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க. இந்த இப்போ பண்ணிகிட்ருக்க இந்த ஒர்க்கோட நமக்கு ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதில் விட்டு போன ரிமைனிங் டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்த பகுதியில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னும் சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து ஃபைனல் டச்சில் நிறையா இருக்குது. அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து முக்கியமான வேலைகள்லாம் பண்ணால் தான் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்த பகுதியில் பார்த்துட்டு இந்த பெயிண்டிங்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஓகேங்களா? உங்கள் ஃபீட்பேக்காக நான் வெயிட் பண்ணுவேன். இதனோட தொடர்ச்சியோட அடுத்த பதிவில் பார்த்து நம்ம முருகன் படத்தை முடிச்சிடலாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். என்றென்றும் நலமுடன்.